சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியில தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றோ, இந்த காரியத்தை செய்த பின்பு அதன் மூலமா தேவன் தன்னுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள். அல்லேலூயா. இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீருக்காக அலைந்து திரிவாங்களாம். இன்னைக்கு அநேக நேரங்களில சிறுமையும் எளிமையும் தேவன் நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறியாம தேவனையே நம்ம சில நேரங்கள்ல ஏன் ஆண்டவரை அனுமதிக்கிறீர் அல்லது ஏன் ஆண்டவரை எனக்கு மாத்திரம் இப்படி செய்கிறீர் என்று சொல்லி அவரை குற்றவாளியை போல நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் எதை சார்ந்து நிற்பாங்க அப்படின்னா, எப்படியாவது தேடி என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாம். எப்படியாவது நம்ம தாகம் தீர்த்தர முடியும், நம்மளால முடிஞ்சிடும். நம்ம தாகத்தை என்ன பண்ணிட முடியும், நம்மளால தீர்த்தர முடியும். சுயபலத்தை சார்ந்து ஓடுவாங்களாம். அநேகருக்கு நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்குது. நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு தேவை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கூட்டி கொண்டு வந்த தேவன் நமக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. நான் இந்த காரியத்தை நான் என்ன பண்ணிடுவேன், எப்படியாவது ஜெயிச்சு ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ணி வந்துடுவேன் அப்படின்னு அங்க இங்க தேடி அலைகிற போது கடைசியா அவங்களுக்கு என்ன இல்லாம போயிடுது, தாகத்தை தீர்க்கிறதற்கு ஒரு வழியும் இல்லாம போயிடுது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அலைகிறார்களே தவிர தன்னை உண்டாக்கிய தேவனை என்ன பண்றது இல்ல. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் தேவைகள் நமக்கு எப்படியாவது என்ன பண்ணப்படணும், சந்திக்கப்படணும். இவ பிள்ளை படிச்சுட்டு இருக்குன்னா பிள்ளை படிப்புக்கான காரியங்கள் தேவன் சந்திச்சிடணும். படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துருச்சுன்னா பிள்ளை திருமண காரியங்கள் சந்திக்கப்பட்டு போயிடணும். இந்த திருமணம் ஆயிடுச்சு, வீடு வாசல் வரணும், பிள்ளை வரணும், வயசாகுது, அப்படியே வர வர அடுத்த தலைமுறை. இது எல்லாமே இவ்வுலகத்துக்குரிய பூமிக்கு அடுத்தவைகளையே நம்மளுடைய தேடுதல் இருக்கு. இந்த பூமிக்கு அடுத்தவைகளை தேவன் நமக்கு கட்டாயம் செய்வார். ஏன்னா பூமியில தான் நாமளும் இருக்கிறோம், பூமியில தான் தேவனும் நம்மளை வச்சிருக்கிறார். அது கட்டாயம் செய்வார். ஆனா இதை தேடி தேடி நமக்கு என்ன கிடைக்காதுன்னா நிறைவு வரவே வராது. ஒருவேளை சாட்சி கூட அப்படிதான் மாறுபாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனைக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்த பிரதர், கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணாரு, பண ஒத்தாசைய அனுப்பினார். அதை செய்வார், ஆண்டவர் செய்யாம இருக்க மாட்டார். ஆனா இன்னொரு விஷயம் ஜெபம் பண்ணணும். ரொம்ப நாளா இந்த குடும்பத்துல நான் பகையா இருந்தது, ரொம்ப நாளா அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு என்ன இல்லாம இருந்தது, ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, எப்படியாவது இந்த நாங்க பிரிந்து இருக்கிற இந்த குடும்பங்கள் ஐக்கியப்படுவதற்கு வழி உண்டாக்கும் என்று நம்ம ஜெபம் பண்ணணும்னா
கர்த்தர் அந்த ஜெபத்தை காட்டிலும் இந்த ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமென். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அம்மா கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற. ஆனா அது சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் தாகத்துல தேடி தேடி பார்த்து கடைசியா தண்ணியே இல்லை. தண்ணி இல்லைன்னு உடனே என்ன ஆச்சு அவங்க லைஃப்ல? தேடி தேடி தண்ணிக்கு தாகத்தை தேடினாங்க, தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காத போது என்னாச்சு வாழ்க்கை? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் கடைசியா தேடி தண்ணி கிடைக்காததுனால அங்க வேதம் சொல்லுது, தாகத்தை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. செவினா என்னங்க? இப்ப நம்ம பஸ்ல அதை எழுதி, இந்த பஸ்ல நம்ம போறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். சிரம் கரம் புறம் நீட்டாதி. சிரம் கரம் புறம்னா என்ன? தலையை வெளியே விடாத, கைய வெளியே விடாத. ஏன்னா தலையை கைய வெளியே விட்டீங்கன்னா அது வெளியில தன்னை பாடிக்கு போயிடும். நீ பாடியோட தான் எங்க உட்கார்ந்து இருக்கணும், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். அது போல செவி அப்படின்னா என்ன? அப்ப ஆண்டவர் செவி சாய்க்கிறார்னா இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. சில நேரம் உச்சகட்டத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணவே ஆரம்பிப்போம். அந்த ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் எங்க விட்டாரு? உச்சகட்டத்துல விட்டுட்டாரு. தாகத்தினால நான் வருட போயிடுச்சு, ஆனாலும் தேடுதல் விடல. இதுக்கு அப்புறம் தேடி எந்த பிரயோஜனம் இல்ல பிரதர் அப்படிங்கிற நிலைமையில தான் என்ன பண்றாங்க? இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுங்க. யாத்ராம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்து 2 மாசம் ஒளிச்சு வச்சு சாப்பிட்டாங்களாம். 2 மாசம் என்ன பண்ணாங்க? ஒளிச்சு வச்சு சாப்பிட்டத பார்த்திருக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஸ்நாக்ஸ் இப்படியே ரகசியமா கொண்டு போய் அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு அப்படியே கட்சி போயிட்டு அப்படியே படிக்கிற மாதிரி சாப்பிட்டு உள்ளே வைக்கிறவங்களா இருக்காங்க. மிஸ் சொல்லியிருப்பாங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நான் இது போய் எடுத்துட்டு போயிடும். போய் மிஸ்ஸுக்கு தெரியாம என்ன பண்ணும்? மறைச்சு மறைச்சு சாப்பிடும். அப்படி இஸ்ரவேல் மக்கள் 2 மாசமா எந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க? தெரியாது உங்களுக்கு. நம்ம என்ன எகிப்திலிருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு வந்த போது எகிப்திலிருந்து சில தானியங்களை எடுத்து கொண்டு வந்து 2 மாசம் ஜெபமே கிடையாது. 2 மாசம் தேவனையும் தேட கிடையாது. 2 மாசமா என்ன எங்க இருக்குது? வீட்டுல ஸ்டோரேஜ்ல இருக்குது. சிலருக்கு பணம் வந்துருச்சுன்னு வச்சீங்கல்ல, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க அதிகமா ஜெபம் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு சொல்றேன், நமக்கு இல்ல, நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசு வந்துருச்சு, வசதி வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கடைசியா ஆட்டமங்காலி படுதாவங்காலி உடனே இங்க வரணும், அப்படி வருவாங்க. அது ஒரு கூட்ட மக்களே இருக்குது. இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துக்கு வந்து 2 மாசமா வளைச்சு வளைச்சு எதுவே சாப்பிட்டு இருந்தாங்க. எகிப்திலிருந்து கொண்டு வந்த எல்லாம் சாப்பிட்டு இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் 16வது அதிகாரத்துல இப்ப வனாந்தரமா தெரியுது. 2வது வசனத்துல மோசேயோடையும் ஆரோனோடையும் சண்டையே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் முறுமுறுத்து. முதல் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் விட்டு எத்தனை மாசம்? 2 மாசம். 2 மாசம் எதை சாப்பிட்டோம்? ஆண்டவர் விட்டுட்டாரு. சாப்பிட்டுப்பா, நீ சாப்பிட்டு, நீ சாப்பிட்டுக்கிட்டே. ஆனா ஒரு நாள் வரும், எங்க சுத்தி முடிச்சாலும் கடைசியா எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லு. பக்கத்துல கை இல்லையா? பக்கத்துல கை.
நீ உலகம் முழுவதும் சுத்தினாலுமே, சொல்ல மாட்டீங்க, நீ உலகம் முழுவதும் சுத்தினாலுமே, உன் பர்ஸ் நிறைய பணம் இருந்தாலுமே நீ இங்கதான் வரணும். எல்லாம் காலியாயிரும். எகிப்தின் தானியம் எல்லாம் உன்னை காணானுக்கு எங்க கொண்டு போகாது. 2 மாசம் டப்பா கிப்பா எல்லாம் காலியாகி போச்சு. இப்ப டப்பாவை பார்த்துட்டு யார்கிட்ட சண்டைக்கு வர்றது? எதுக்கு? ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி டப்பால உள்ள வச்சிருந்தீங்க, அப்ப கேட்க வேண்டியதானே? எகிப்துல கொள்ளையடிச்சுட்டு வந்த போதெல்லாம் மோசே சொல்றாரு, எடுத்துட்டு வா, போய் கேட்டு வாங்கினா அங்க இருந்து வாங்கி டப்பா டப்பாவா நிரப்பி வனாந்தரத்துக்கு டப்பாவோட தூக்கிட்டு வந்து மறைச்சு மறைச்சு சாப்பிட்ட போதெல்லாம் யாரும் கூப்பிடல. பென்ஷன் வரும்போதெல்லாம் பாஸ்ட் வர மாட்டாரு, டென்ஷன் வரும்போதுதான் பாஸ்ட் வருவாங்க. ஹலோ, பென்ஷன் வருது பாருங்க, பென்ஷன் தெரியாதுன்னு வரணும், உங்களுக்கு வரும். ஆமே, அப்பவும் பாஸ்டர் நினைவுல வரணும். சும்மா டென்ஷன் ஆக மாத்திரம் போன வந்துடக்கூடாது. சொல்லணும், பாஸ்டர் அந்த பணம் வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுல நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை கொடுக்க போறேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் வரவே இல்லை. 2 மாசம் ஒன்னும் கண்டுக்கவே கிடையாது. 2 மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க கொண்டு வந்த, எதுக்கு எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தன்னு திட்டி இவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே இவனுக்கு இப்படியே நான் கடைசி வரை திட்டிகிட்டே போய் கடைசியில எங்க போக மாட்டானுங்க, காணானுக்கே போக மாட்டானுங்க. பக்கத்துல கை முடிச்சு சொல்லுங்க, தயவு செய்து சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. இப்ப இவங்க இப்படியே ஆனதுனால மோசே ஜெபம் பண்ணா இப்ப வனாந்தரமே ஏதேனை போல கர்த்தர் மாத்தினாராமா. ஏன் இதுக்கு வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சுயபலத்துல நான் ஏதாவது செஞ்சு வந்துடலாம் முடியாதுங்க. ஒருவேளை எகிப்துல நீங்க ஜெயிச்சிடலாம். இந்த மேனுஃபேக்சரை இப்படித்தான் பண்ணிருங்க. இந்த வனாந்தரம் தேவன் பிக்ஸ் பண்ணுது. இவர்கள் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அந்த வழியாய் நடக்காம சமுத்திரம் வழியாகவும் வனாந்தர வழியாகவும் அவர் பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சென்னைக்கு வந்திருக்கலாம், எங்கேயோ பிறந்திருக்கலாம், எங்கேயோ வாழ்ந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது அவரு. இந்த இடத்துல உங்களை அழகுபடுத்த வைக்கணும்னு விரும்புறது அவரு. இந்த இடத்துல அவரை அறிய வேணும், அறிவு உங்களுக்குள்ள வர வேணும்னு எதிர்பார்க்கிறது அவரு. நீங்க அதை விட்டுட்டு ட்ராக் மாதிரி இன்னொரு ட்ராக் போனீங்கன்னா அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாது. பலதரப்பட்ட எதிர்மறையான சில காரியங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியது வரும். நல்லா சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி நான் வறண்ட போது அப்பதான் தீர்மானிக்கிறாங்க. சிறுமையும் எளிமையுமானவர்களை நினைக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. சொந்தமா வீடு கிடையாது, நிரந்தரமான வேலை கிடையாது, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இந்த வனாந்தரத்துல சிறுமையும் எளிமையுமான நிலைமைக்கு கர்த்தரே கொண்டு வந்தாராம். இது உபாகமம் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. பின்னாட்களில் நன்றாயிருக்கும்படிக்கு தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேர்களும் உள்ள இந்த பெரிய வனாந்தரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் ஏனாண்டவரே ஏனாண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்கிறது மாதிரி இருக்கலாம். ஒன்று மறந்து போயிடாதீங்க, உங்க நாவு வருடுகிற போது இப்ப தண்ணியை தேடுற நாக்கு தன்னை உண்டாக்கின தேவனை தேடுது. ஆண்டவரேங்கிற ஒரு சத்தம் வருகிற போதுதான் அங்க சொல்றாரு, அவர் செவி சாய்க்கிறாராமா. செவி சாய்த்தது மாத்திரமல்ல, வசனத்தை வாசிங்க. செவி சாய்த்து 17வது வசனம், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சிறுமையும் எளிமையானவர்களோடு கூட எப்படி டீலிங் வைக்கிறார் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். வாசிங்க 35வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35:10 வாசிங்க. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்குப்பானவர் யாராண்டவர். அல்லேலூயா. இந்த சிறுமையும் எளிமையுமானவனுக்கு அகைன்ஸ்டா இதை
யோபு சொல்றாரு பாருங்களேன், யார் வர்றாங்க அப்படின்னா, யோபுவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிங்க. யோபு 24. கொலைபாதகன் பொழுது விடியும் போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று திரிகிறான். கொலைபாதகனுடைய டார்கெட் யாரு? சிறுமையும் எளிமையுமானவன். இந்த கொலைபாதகனை குறித்து ஏன் சொல்றாரு? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இப்ப கொலைபாதகனா இயேசு யார சொல்றாரு? பிசாசை சொல்றாரு. இந்த பிசாசினுடைய டார்கெட் எல்லாம் யாருன்னா, இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவர்களையே டார்கெட் பண்றானாமா. இப்ப பிசாசினால பிறந்தவர்கள் அதேதான். அப்பா எப்படியா பிள்ளையும் அப்படித்தான் இருப்பார். ஆட்டுக்கு பிறந்தது ஆடுதான், மாட்டுக்கு பிறந்தது பிசாசுக்கு பிறந்தது பிசாசு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாருக்கு பிறந்தமாமா? ஒண்ணு தேவனுக்கு பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஏவாள் என்றைக்கு சாத்தான் சத்தம் கேட்டாங்களோ இப்ப யாரோட பிள்ளையா மாறிட்டாங்க? சாத்தானுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. படைக்கும் போது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய கேரக்டர் எல்லாம் இருக்குது. என்னைக்கு சாத்தானின் சத்தத்தை கேட்டு தேவன் வேண்டாத கனியை புசிச்சாங்களோ அப்பவே அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? பிசாசோட பிள்ளை ஆயிட்டாங்க. இப்ப ஏவாள் யாரோட பிள்ளை? பிசாசோட பிள்ளை. ஏவாளுக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் நான் சொல்ல, இயேசுவே சொல்றார். பெரிய பிரச்சனையாகி போச்சு சர்ச்சில். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவான பிசாசானவனால், யார்கிட்ட சொல்றாரு? இத பாகிஸ்தான்காரன், ஏதோ பாம்பு வைக்கிறவன் சொல்லல, இல்லது இந்தியாவில் ஏதோ சிலை வழிபாடு செய்கிற மக்களிடத்துல சொல்லல. எருசலேமில பிறந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருந்த சபையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு இயேசு, நீங்கள் யாரால பிறந்தவர்கள்? பிசாசானவனால் பிறந்தவர்கள். நாங்க பிசாசான பிறகு எங்க பிதா ஆபிரகாம். பெரிய ஆர்கியுமெண்ட் நடக்குது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சிறுமைப்பட்டவர்களின் மேல சிந்தை உள்ளவர்களா இருக்கலாம், எளிமை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கலாம். இல்ல யோபு சொல்லுகிற மாதிரி அதிகாலையில எழுந்து சிறுமைப்பட்டவனுடைய பொருளை என்ன பண்ணலாம்? கொள்ளையிடலாம், அல்லது அவனை கொன்று அவன் சொத்தை அபகரிக்கலாம். நாம திரும்ப பிறக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இயேசு இங்கதான் சொல்ல வர்றார். இன்றைக்கு என் தாய் என் பாவத்தினால் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொன்னார். அப்படின்னா ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த உணர்வுன்னு ஒண்ணு வந்தபோதுதான் எனக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பண்ணாததா இருக்குது. ஏன் சொல்றாரு? வாயில போறதெல்லாம் என்ன ஆயிரும்? ஆனா அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பொன்னி அரிசி சாப்பிடுங்க. என்ன அரிசி சாப்பிடுங்க? அது நாட்டு முட்டை, நாட்டு கோழி முட்டை சாப்பிடுங்க. பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க. என்ன சிக்கன் சாப்பிடுங்க? ஆமா, வெடக்கோழியா எங்காவது இருக்கு பார்த்து சாப்பிடுங்க. ஃபுட்ல எல்லாம் இவ்வளவு கலந்து வந்திருக்குங்க. தலைவர் சொல்றாரு, என்ன ஃபுட்டு போனாலும் இங்க மேனுஃபேக்சர் யார் பண்ணிருக்கிறா? ஒரு கிரைண்டர் அவரு ஸ்டிக் பண்ணது அடிச்சு முடிச்சு காலி பண்ணி போயிடும். ஆனா ரொம்ப டேஞ்சர் என்னது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீர்க்கும். ஏன்னா இருதயம் தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அதனால நீ சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறது முக்கியமல்ல, உன்னுடைய இருதயம் எதுனால் நிறைந்திருக்குது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து எதை காமிக்கிறான்? நல்லதை எடுத்து காமிக்கிறான்.
ஒரு மனுஷனிடத்துல இருந்து பிசாசு போனதுக்கு அப்புறம் ஊரூரா சுத்திட்டு திரும்பி எதை வந்து பார்க்குமாமா? சர்ச்சுக்கு வர விசுவாசிய பிசாசு வந்து வாட்ச் பண்ணுமாமா. என்னத்தை பார்க்கும்? அக்கா எப்படி வெள்ளை சேலை கட்டி வந்திருக்கிறாங்க, பிரதர் எப்படி வெள்ளை ஜீப்பா போட்டு வந்திருக்கிறாரு, இன்னும் கார்ல வர்றாங்களா, பைக்ல வர்றாங்களா, செயின் போட்டிருக்கிறாங்களா, மோதிரம் போட்டிருக்கிறாங்களா, இத போடுங்க, போடாம இருங்க, அது உங்கள் சாய்ஸ். ஆனா உங்கள் இருதயம் வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டு இருக்குமானா உடனே என்ன பண்ண? அது பிசாசு வராது. கோவில் மாமா சொந்த வீடு ஒண்ணு இருக்குது, அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறான், வாங்க பிரதர்னு இருக்கிற எல்லா கந்தரோகமான பிசாசையும் கூட்டிக் கொள்வது எங்க உட்கார்மாமா? இருதயத்தில் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை கேடுகிட்டதா இருந்தது. இவ்வளவு சபைக்கு வந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ தேவனுடைய நல் வார்த்தைகளால நிறைந்திருக்கணுமா? ஆமென். அப்ப இந்த இருதயத்துக்குள்ளதான் தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுது. வேதம் சொல்லுது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தண்ணீரை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கைவிடாது இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வனாந்தர லேண்ட் அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுதாமா. இதே மக்கள் தான் அந்த தண்ணியில போய் தேடி தேடி பார்த்தாங்க, தண்ணி கிடைக்கல. ஆனா இப்ப இந்த வனாந்தர என்னென்ன செடிகளை எல்லாம் விளைய வைக்கணுமோ எல்லா செடியும் விளைவிக்குது. ஆனா யோபு சொல்லும்போது சொல்றாரு, கொலைபாதகர்கள் யார் ஆட்டையை போடுறாங்க? நாமளும் அப்படித்தான் இருந்தோம். அதனால ஏசப்பா சீசர்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்பினாரு, இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை என்ன பண்றேன், அனுப்புறேன். போகும்போது ரெண்டு காரியத்தை பார்த்து, நீங்க உங்க கேரக்டர்ல ரெண்டு காரியத்தை நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஒண்ணு என்ன, சர்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கிறார். ஆண்டவர் சர்பத்தை போல இருங்க. சர்பத்தை போலன்னா எப்ப பார்த்து கொத்தலாம் அப்படின்னு இல்ல, ஒருத்தர் தப்பி தவறி பாம்பு கடிச்சு வரான். இப்ப மோசேயிட ஆண்டவர் சொல்றார், ஒரு வெங்கல சர்பத்தை செய்து பாளையத்தின் முன்னணியில வை. சாவுக்கு நியமிக்கப்பட்டவன் இந்த சர்பத்தை பார்க்கிற போது அந்த சாவின் தன்மை கரைந்து வாழ்வடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துல சர்பத்தை நிறுத்தினார். இப்ப நீ போகிற இடங்களில போய் ஒரு இடத்துல நிற்கும் போது உன்னை பார்க்கிற போது சாக வேணும்னு நினைக்கிறவன் உன்னை பார்த்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியா புறப்பட்டு போகிற. அல்லேலூயா. நம்ம சில இடங்களுக்கு புறப்பட்டு போகிற போது நாமளா போறதுனால ஒண்ணும் மாற போறது கிடையாது. தேவன் சொன்ன மாதிரி பார்க்க சொல்ற. புறாவை போல கபடற்ற ஒரு இருதயம், எல்லாத்தையும் தப்பாவே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒருவேளை அது தப்பாவே இருந்திருக்கலாம், தப்பாவே நடந்திருக்கலாம். பவுலை குறித்து அனனியா ஆண்டவரிடத்துல போய் சொல்றான், ஆண்டவரே அவனை குறித்து அநேக இடத்துல பொல்லாப்பு நடந்தவன், கொலை பண்ணி இருக்கிறான், அப்படி பண்ணி இருக்கிறான், இப்படி பண்ணி இருக்கிறான், எல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருகிற பிள்ளைகளுக்கு இது முக்கியமா தேவைப்படுது. இந்த சிறுமையானவர்களுக்கு தேவன் எப்படி ஒரு சப்போர்ட்டிவ் பண்றாரு. சங்கீதம் 40:17 வாசிங்களே. சங்கீதம் 40:17 வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஒரு பக்கம் கொலைபாதகன், அவன் வெட்டி சாப்பிடலான்னு நினைக்கிறான். ஆனா எனக்கு தெரியுது என் மேல யார் நினைவா இருக்கிறான். ஒருவேளை ஆராதனையில யாருனால நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், யார் வேணாலும் உங்களை சிறுமைக்குள்ள தள்ளி உங்களை ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்று மறந்துடாதீங்க, உங்களையும் என்னையும் நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த நினைக்கிற ஆண்டவர் செய்கிற கிரியனுடைய கடைசி பகுதியில தான் சொல்றாரு, முதலாவது ஒரு உணர்வு வரணும், சிந்தனை வரணும், அறிவு வரணும் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை சிந்திக்கிறோம்? ரெண்டு விதமான சிந்தனை இருக்கு. சபைக்குள்ளேயே இருந்தாலுமே ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்களாம். ஒன்று யாரு? கோதுமையை போல இருப்பாங்க, இன்னொன்னு பதரை போல இருப்பாங்க. ஒருத்தர் வெள்ளாட்டை போல இருப்பாங்க, ஒருத்தர்
செம்மறியாட்டை கூட இருப்பாங்க. ஒருத்தர் இருளின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க, சிலர் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பாங்க. அதே போல மாம்சத்திலையும் சிந்திக்கிறவர்கள் உண்டு, ஆவியிலையும் சிந்திக்கிறவர்கள் உண்டு. இதை ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்களே. எப்படி என்றால் மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தை அப்படிங்கிறாங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இதை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க. ஆண்டவரே, நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே, உங்க பிரியமானதை பேச எனக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணிட்டு இருங்க, உங்களால தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், மாம்சமா இருக்கிறேன். ஏன் மாம்சத்துல தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது. அப்ப நான் தேவனுக்கு பிரியமா வாழணுமா இருந்தால் நான் தேவனுடைய ஆவியை என் மாம்சத்துல பெறணும். எங்க அபிஷேகம் இருக்குதோ, எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ, இந்த ஆவியானவருடைய துணையில தான் தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். ஒருவேளை மோசே பாஸ்டருக்கு கீழே ட்ரெயின் பண்ணப்படலாம், இரவும் பகலும் மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தப்படலாம், மண்ணா புசிக்கலாம், விருத்த சேதனம் ஞானஸ்தானம் கூட பெற்றிருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. என்னாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை வாசிங்களே. இவங்க யாருன்னா ஊழியக்காரங்க, வேற யாரும் கிடையாது. இதுக்கா ஏதோ ஒரு அறகுறையான மக்கள் கிடையாது. மோசே பாஸ்டர் தீர்மானித்த 12 பெஸ்ட் லீடர்கள்ல இந்த 10 லீடர் கூட ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார கூட்டம். அது அந்த கூட்ட மக்கள் பண்ணின காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமே. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அதிலே கண்ட ஜனங்கள் யாரும் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரை ராட்சதரையும் கண்டோ. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்பினார்கள். இவங்க யாரு? ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அவங்க சர்ச்சுக்கு வந்து. இவங்க வந்து மோசே பாஸ்டர் செலக்ட் பண்ண லீடர்ஸ். கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு 12 கோத்திரத்துல 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். இந்த 12 பேரும் போய் தான் தேசத்தை சுற்றி பார்த்து தேசத்துல கனிகளை புசித்து அந்த கனிகளை எடுத்து கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நாங்கள் போய் வந்து பார்த்த தேசம் எப்படி இருக்குது. சரி, நீங்க தேசத்தை விடுங்க, உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க? கணவன்மார்கள்ட்ட கேட்பார், மனைவி எப்படி இருக்கிறாங்க? கல்யாணம் முடியும் போது எப்படி இருந்தாங்க? அப்ப தெரியல. சரி, அவங்கள இங்கதான் ரொம்ப சீனியர் நிறைய இருக்கிறாங்க. கணவன் எப்படி இருக்கிறாரு? அன்றைக்கு எப்படி இருந்தார்? முதல்ல ஏவாளை ஆதாம் பார்க்கும்போது கவிதை எழுதினார். முதல்ல ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே என்ன எழுதினாரு? முதல் கவிஞன் யாரு? முதல் கவிஞர் இட் இஸ் கிரேட் ஆதாம் தான். அவர் தான் எழுதினார், என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் நீ மேகமானால் நான் மழையாவேன், நீ மழையானால் நான் குடையாவேன், நீ குடையானால் நான் நிழலாவேன். இப்படி எல்லாம் எழுதுற ஆதாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலையெல்லாம் வந்துருச்சு, அப்படி இப்படி கனியெல்லாம் உள்ள புடிச்சு நீ ஆண்டவர் வர்றாரு. இந்த லூசு தான் எனக்கு எடுத்துச்சு. யாரு? நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்னை இப்படி பண்ணிட்டாங்க. மாம்சம் வரும்போது நம்மளுடைய உடன் வாழ்ந்தவங்களே சரியா தெரிய மாட்டாங்க. நம்ம பிள்ளையே நமக்கு சரியா தெரியாது, நம்ம பெற்றோரே நமக்கு சரியா தெரிய மாட்டாங்க.
அந்த ஆவியை பெற்ற அந்த மனுஷன் கேட்டு பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். நம்ம இங்க எது தேவைப்படுது சபையில? நமக்கு ஆவியின் நிறைவுல பார்க்கணும். எல்லாம் ஆண்டவர் நல்லா தான் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷிக்கு நல்ல மனுஷனை, நீங்க நல்ல மனுஷனா உங்களுக்கு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்கிறார். நீங்க நல்ல மனுஷனா உங்களுக்கு நல்ல மனுஷி கொடுத்திருக்கிறார். நீங்க டீலா டோலா ஆயிட்டீங்க. டீலா டோலா என்ன தங்கிற சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்னது சேஞ்சா தெரியும். இந்த 10 பேரும் துர்செய்தியை பரப்புனதுனால என்னாச்சு தெரியுங்களா? எல்லாம் பெட்டி படிக்க கட்டிட்டு எங்க கிளம்பிட்டாங்க? அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், எகிப்துக்கு போறேன். 14வது அதிகாரத்துல அதுல ஆவியை பெற்ற அந்த காலேப் ஒரு வார்த்தை சொல்ற. அதை மாத்திரம் வாசிக்கலாமே. 14வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் யோசுவாவும் காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நோக்கி மகா நல்ல தேசம். அல்லேலூயா. இப்ப சொல்லணும், மனைவி நல்லவள் இல்லை. கணவன்மார் கல்யாணம் முடிச்ச கணவன்மார் மாத்திரம் திருப்பியா உங்க கையை மாத்திரம் உயர்த்தலாமே. கல்யாணம் முடிச்சவங்க மாத்திரம் கல்யாணம் முடிச்சவங்க உங்க மனைவி சொல்லுங்க. நீ கையை வச்சு என் மனைவி சொல்லுங்க. உங்க மனைவி சொல்லுங்க, என் மனைவி நல்லவள் அல்ல. சொல்லுங்க, என் மனைவி நல்லவள் அல்ல. வீட்டு அடி வந்து கையவன் சொல்லுங்க, என் மனைவி சதமா சொல்ல. நீ முடிக்கல. என் மனைவி நல்லவள் அல்ல, மகா நல்லது. அல்லேலூயா. என் மனைவி இப்படியே சொல்லிட்டே போங்க. வீட்டுக்கு போகும்போது நிச்சயமாலுமே பாருங்க, நார்மல் சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடா இந்த செய்தி. கல்யாணம் முடிச்சவங்க மாத்திரம் என் கணவன் கல்யாணம் முடிச்சவங்க கைய வைத்தவன் என் கணவன் நல்லவன் அல்ல, கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுற. என் நல்லவன் அல்ல, மகா நல்லவன். அல்லேலூயா. என்ன ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அந்த 10 பேரும் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? சோதிச்சு பார்த்தார். அந்த 13வது அதிகாரத்தினுடைய 13வது அதிகாரத்தின் 32வது வசனத்தை படிங்க. அப்படியே நீ பாட்டிங்க. இப்ப 6வது வசனத்தினுடைய 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை படிங்க. இங்க என்ன வேலை ஏடா இருக்குது? என்ன வேலை ஏடா இருக்குது? சோதித்து பாருங்க. ஆவியானவரை பெற்று வாழ்க்கையை சோதித்து பாருங்க, சூப்பரா தெரியும். அல்லேலூயா. ஆவியில சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். நிறைய நேரம் மாம்சத்துல சிந்திச்சு பார்க்கும்போது எல்லாமே என்ன வருது? தப்பா தெரியுது. ஆவிக்குரிய மனிதர்களாய் கர்த்தர் இந்த பூமியில உங்களை என்னையும் வாழ்வதற்காகத்தான் சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுறது எதுக்காகனா நல்லா பேசு, நல்லதை பேசு. ஆமென். வாயின் வார்த்தை நல்லா இருக்கணுமா இருந்தா முதல்ல நல்ல ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கணும். நல்ல ஆவியில நிறைந்து பேசணும். பேசும்போது சொல்லப்பட்டிருக்கு, இந்த 10 பேரும் போகல. ஆனா அந்த காலை பாருங்க, அவர் போனது இல்லாம அவர் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அவருடைய தேசமாகவே ஒரு மலை தேசத்தையே கர்த்தர் அவர் கொடுத்தாராமா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சபையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை எனப்பட்டது வேணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு இது போதும் நினைச்சோம், ஆனா அது போதாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்களே. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து நீங்க வீட்டுல போய் நீங்க எதை பார்க்கணும்? சாப்பாடு இல்லை,
இந்த அம்மா பாவம், அவர் எங்க ஒரு வீட்டில் போயிருக்கிறாரு, அந்த அம்மா சமைக்கலையா என்னன்னு தெரியல, பசிக்குது, வயிற்று பசி கில்லுது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா உங்களை பசிச்சா என்ன பண்ணுவீங்க? எதை சிந்திப்பீங்க? நமக்கு பசிச்சோம்னா எதை சிந்திப்போம்னு தெரியாது. ஆனா அங்க பேதுருவுக்கு பசி வரும்போது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டியை கட்டி பலவர்ணமான இந்த உலகத்துல இருக்கிற ஊர்வன நடப்பன எல்லாவற்றையும் இறக்குறார். இது வருது, ஆடு மாடு கோழி எல்லாமே இறங்கி வருது. இவ பேதருக்கு ஆடு சொல்றார், அடித்து புசிங்கிறார். பசிக்கு என்ன பண்ண? அடிச்சு சாப்பிடுப்பா அப்படிங்கிறார். தலைவர் என்ன சொல்றாரு? நான் மீன் சாப்பிட்றது இல்லை, எனக்கு பிறவியில எனக்கு மீன் பிடிக்காது, நான் மட்டன் சாப்பிட்றதில்ல, சிக்கன் சாப்பிட்றதில்ல, பீஃப் சாப்பிட்றதில்ல, முட்டை சாப்பிட்றதில்ல, அது எனக்கு பிடிக்காது, இது உனக்கு பிடிக்காது. 3 தடவை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிடிக்கிறத சாப்பிடாத, நான் கொடுக்கறது சாப்பிட. சர்ச்சைக்கு வர பிள்ளைங்க என்ன பிடி சாப்பிடணும்? எனக்கு பிடிச்ச போது தீர்க்க தரிசனம் வந்துருச்சு பிரதர், நான் ஜோமணிக்கே வந்தேன், அது அப்படியே நிறைவேறிச்சு பிரதர். எப்படி ஜெபம் தெரியுங்களா? அதாவது ஒரு அம்மா அப்படித்தான், ஒரு சகோதரி கனவுல வந்து ஏதோ ஒரு அம்மா காபி போட்டு கொடுத்துருச்சாமா. அது தெரிஞ்சிடுச்சு, கர்த்தர் அதை எனக்கு மாமியாவா ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, அவங்க பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன். அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே போறேன், ஆண்டவரே இன்றைக்கு அந்த பிரசங்கியா வெள்ளை கலர் சட்டை போட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டு வந்திருந்தாங்கன்னா நான் தீர்மானித்தபடியே அதை எனக்கு நிறைவேற போகிறது. அன்னைக்கு யதார்த்தமா அந்த பாஸ்டர் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டு வந்தேன். எது தேவ சித்தம்? நான் விரும்புறதையும் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சாதான் தேவ சித்தம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, அடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண? எல்லாரையும் ஈக்குவலா பாரு. தேவ சித்தம் வாழ்க்கையில பிறப்புலருந்து இறப்பு வரைக்கும் பரிபூர்ணமா நிறைவேறும். ஆமென். இன்றைய விடியலுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நீ காலையில சூரியன் வரணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணீங்களா? மழை வரணும்னாலும் ஜெபம் பண்ணிருப்போம், சூரியன் வரணும்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு நாள். ஆனா ஆண்டவர் நமக்கு கேட்காமலே காலைல சூரியன் நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் உங்கள்ட்ட கேட்டு கேட்டு ஆண்டவர் செய்யல, உங்களுக்கு தேவை என்னதென்று அறிந்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வீடு நல்லா இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வீடு வரும். ஆமென். இன்னைக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்குதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருமானம் நல்லா இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வருமானம் வரும். குறை சொல்லாதீங்க. நல்லது ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, அது நல்லது இல்ல ஆண்டவரே, இது நல்லது இல்ல ஆண்டவரே சொல்லக்கூடாது. எல்லாம் தேவன் பார்வையில நல்லதாக இருக்கு. அன்றியும் அவர் தீர்மானத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும். என் முடி உதிர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே, நல்லது. என் முடி வெள்ளை ஆயிடுச்சு ஆண்டவரே, நல்லது. இன்னும் முடி பெருசாகுது ஆண்டவரே, நல்லது. அல்லேலூயா. நான் ஒல்லியா இருந்து குண்டாயிட்டேன், நல்லது. குண்டா இருந்து ஒல்லி ஆயிட்டேன், நல்லது. எல்லாரும் நல்லது சொல்லி பாருங்க. வியாதிகளுக்கு இடமே இல்லாம கத்தர். ஆமென். பேதருக்கு அடிச்சு புசி நான் 3 தடவை சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. நம்மள மாதிரி தான் அவரும் சில விஷயங்களை ஆண்டவர் சொல்றாரு, எப்பா விடுப்பா அப்படின்னா அதுவே பிடிச்சிட்டு கூடாது. பார்த்தாரு 3 தடவைக்கு அப்புறம் மேல போயிடுச்சு. இப்போ மேல போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? சிந்திக்கிறார். சில அம்மாமார கணவன் கூட இருக்கும்போது சிந்திக்க மாட்டாங்க, அவர் மேல போனதுக்கு அப்புறம் தான் சிந்திப்பாங்க. அதே நிறைய அம்மால சிந்திக்க கூடாது. இருக்கும் போதே அடிச்சு சாப்பிடணும். ஆமென். இருக்கும்போதே சந்தோஷமா இருக்கணும். சண்டையை போட்டு 24 மணி நேரத்தை 12 மணி நேரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விரயம் பண்ணிடக்கூடாது. நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும். இதை சிந்தித்து கொண்டு இருக்கும் போது கீழே 2 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்றாங்க, இங்க பேதுரு எனப்பட்டவர் இருக்கிறாரா? சீமோன்னு. ஆமா இருக்கிறார், பாண்டு விசாரிச்சு கூட்டு போறாரு. அங்க போனா கொர்நேலியின் வீட்டுக்கு போறாங்க. கொர்நேலியின் வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதமா அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கிறார் தெரியுங்களா? அவன் நீதிமான வாழ்ந்திருக்கான், தான தர்மம் கொடுத்திருக்கிறான், பெரிய 100க்கு அதிபதியா வாழ்ந்திருக்கிறான். நீ சொல்ல போனா குடும்பத்தாரோட கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்திருக்கிறான். இது போதாதா ஒரு ஆசீர்வாதம்? இது போதுமா போடாதா? இது போதும் இல்லமா? நம்ம கேட்கறது இதுதானே கேட்கிறோம். என்ன வேணும்? நல்ல குடும்பம் கட்டப்படணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை வேணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசு நிறைய வந்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே வந்து நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்.
இது போதாதான், இது எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா பரலோகம் அவன்கிட்ட இல்லை. என்ன இல்லை? பரலோகத்துக்குரிய ஒண்ணு அவன்கிட்ட இல்லை. என்ன இல்லை? என்னங்க, குறுநிலை வீட்டுல எல்லாம் இருந்தது, ஒண்ணு இல்லை. என்ன இல்லை? பிரேயர் மீட்டிங் கூட நடக்குமாமா, ஆனா ஒண்ணு இல்லை. என்ன இல்லைன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் என்னப்பட்டது வீட்டுல. இந்த பேரு எப்ப இந்த வீட்டுக்கு பிரசங்கம் பண்ணாரோ, இவர் பிரசங்கம் பண்ணவே ஆவியானவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மேல இறங்கின போது இன்னைக்கு புறஜாதியர்கள் அபிஷேகத்தை பெற்றதை பார்த்து பேரவே ஆச்சரியப்பட்டாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் இதை கொஞ்சம் சிந்திக்கணும், உணர்வடையணும். கர்த்தர் தேவன் என்று அறிவிக்கணும். அல்லேலூயா. இந்த பேதுருவுக்கு நான் ஒரு யூதன், புறஜாதியரெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுக்கல, யூதர்களுக்கு மாத்திரம்தான் ஸ்பெஷலிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க தாத்தாவே புறஜாதியனா இருந்துதான் ஒரு ஆபிரகாமா கன்வெர்ட் ஆனாரு. அவருடைய சந்ததியில வந்தவங்க தான் சகல இஸ்ரவேலர் என்கின்ற ஒரு உணர்வை கொடுப்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு பேதுருவை கூட்டி கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில நாம நினைக்கிறபடி ஆண்டவர் செயல்படுத்துறது இல்லைங்க. அவர் சகல ஜனங்கள் மேலும் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க மாத்திரம் தான் நல்லவங்க இல்லைங்க. சில நல்லவங்க சர்ச்சுக்கு வரும்படியா காத்திருக்கிறாங்க. ஆமென். பேதுருவுக்கு அது நல்லதா தெரியல. இந்த காலை வேளையில ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு செவிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னார் என்று அறிய வைக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த நல்ல செடிகள் விளையணும். ஆமென். நல்ல செடி விளையுமா? சொல்லப்படாத டிசார்ட் வனாந்தரத்துல என்னென்ன செடியெல்லாம் விளைய வச்சாங்கன்னா காஸ்ட்லியான செடிகள் விளைஞ்சுதான். தேவதார வெளிச்சங்கள் முளைச்சது. நீங்களாம் எப்படி சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க? உங்களோட குடும்பத்துல மாத்திரம் எப்படி சிஸ்டர் இப்படி நடக்குது? தேவன் தண்ணீர் பாய்ச்சினார். ஆமென். தேவன் தண்ணீர் பாய்ச்சணுமா? இருதயத்துல தேவன் தண்ணீர் பாய்ச்சணுமா? தேவன் தண்ணீர் பாய்ச்சினா தங்கம் கூட விளையுமா? அப்படி இல்லை சிஸ்டர். இப்பெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம், மன்னிச்சுட்டோம். இப்பெல்லாம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. வெக்கமான சூடு சொரணை இதெல்லாமே அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு. இங்க என்ன இருக்குது? உன்னை தேவானுக்கு மாத்திரம். அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவானாலே நான் விசேஷித்த ராஜானாலே தினம் யோசிப்பவன். தேவானாலே நான் விசேஷித்த ராஜானாலே தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நேரோடு வருவதினா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஏதினா இது ஏதினா நீரோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆராவின் நீரை தேடாத மாறாவின் நீரை தேடாத மாற்றும்
செவிகளை திறந்து காத்துக் கொண்டிருக்கிறார். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை தேடி அடைந்து நான் வருகிற போது அந்த நேரத்தில் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு கர்த்தர் தான் இதை செய்தார் என்று ஒரு உணர்வையும் அறிவையும் சிந்தையும் கொடுக்கிறதற்கு வாழ்வதற்கே வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்த வனாந்தரத்தை அருமையான கார்டனா மாற்றி அழகுபடுத்துகிற ஒரு நல்ல காலை வேளையில உங்களோடு என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கசப்பானவைகளை எல்லாம் மதுரமா மாற்றுகிற ஒரு மாற்றம் முடிந்து போன வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குறார். ஆண்டவருக்கு நன்றி சார். இதுவரையும் அவர் தான் உங்களை நடத்தி இருக்கிறார். எப்பயோ கடலில ரதங்களும் குதிரைகளும் மூழ்க வேண்டிய இடத்துல அதை கடத்தி கூட்டி கொண்டு வந்திருக்கிறவர் முன்குறித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். எப்பயோ மரணம் நம்மளை அள்ளிக்கொண்டு போக வந்த போது அதனெல்லாம் கடத்தி கூட்டி கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை போல 2 மாத காலங்கள் கர்த்தரை தேடல, 2 மாத காலங்கள் கர்த்தருடைய ஒத்தாசையை நாடல, முறுமுறுக்க ஆரம்பித்த போது கூட மன்னாவை கொடுத்து நடத்தின ஒரு நல்ல தகவல் நமக்கு இருக்கிறபடினால நம்பிக்கை விட்டாதீங்க. நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஒரு குடும்பத்தை மறுபடியும் எழுப்பிட்டு கட்ட அவரால முடியும். கர்த்தர் தண்ணீரை உங்களுக்காக மலைகளில் இருந்து தண்ணீரை புரண்டோடி வர பண்ணுவார். எப்படி இருந்தது? ஆழத்திலிருந்து ஊற்றுக்கண்கள் எல்லாம் நோவாவுக்கு திறந்தது போல அவரிடத்தில் 1000 வழிகள் இருக்கிறது. மனித இனமே இல்லாத போது இந்த பூமியில அசைவாடின ஆவியானவர் ஆழத்தின் ஊற்றுக்கண்களை உங்களுக்காக திறப்பார். எப்படி இது செழிக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் செழிக்க வைக்கிற தேவன் இருக்கிறார். என் சத்தத்தை இன்னைக்கு கேட்டுட்டார். இன்னைக்கு என்னுடைய சத்தம் தேவனுடைய செவிகள்ல போய் எட்டிருச்சு. இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குறாரு. இது ஒரு செடிகள் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டமா மாற்றப்படாது. இனி என் சுயபலத்துல நான் ஓடி நான் வறண்டு சாகிறத தேவன் விரும்புகிறேன். இன்னைக்கு ஆகாரை போல இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிறோமா? இந்த வனாந்தரத்துல ஒரு ஜம் வாட்டர் ஓபன் பண்ண ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், இந்த மகிமை எவ்வளவு பெரித ஆண்டவரே. இயேசுவே தீவிரம் தாகத்துல நாம் வறண்டு சாகிற நிலைமையில இருந்த ஆண்டவரே அந்த மனித இனத்திற்கு எவ்வளவு ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாம்சத்துல யோசிக்காதபடி, மாம்சத்துல பேசாதபடி, கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள வாழ ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் நிறைவேற்றதற்காக சோதரம். சபையாரை கர்த்தரை போஷித்ததற்காக சோதரம். இந்த நாளில் நாங்கள் கேளாத நன்மைகளான நீர் எங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற